சொல்வதெல்லாம் உண்மை. மெழுகாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்னம்மா? அமுலு. அமுலு. அமலு. அமலு, எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கீங்க? எனக்கு விருப்பமே இல்லாத கல்யாணம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாள் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 3 வருஷம். 3 வருஷம் ஆச்சு. சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது? நான் பிறந்து வளர்ந்து ஆந்திரா மேடம். நான் 5வது படிக்கிறப்பவே அவர் வந்து எங்கள் வீட்டில் குடிப்பார். எங்கள் அம்மாவுக்கு சொந்த சித்தப்பா பையன். ஓ, அப்பவே உங்களுக்கு உங்க புருஷனை தெரியும்? தெரியும். சரிம்மா. அப்போ வந்து குடிச்சிட்டு அம்மா தான் சமைச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு. சித்தப்பா பையன் தானே, ஆனால் வந்து என்னை தருவாங்கன்னா பேச்சு அம்மாவுக்கு தெரியாது. ஏதோ சித்தப்பா பையன் வருவார், அவர் திருவள்ளூர் ஆந்திராவுக்கு வருவார், சமைச்சு கொடுப்பாங்க. அவர் எங்கள் வீட்டே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். என்ன நாங்கள் ஸ்கூல் போயிடுவோம், என் அம்மா ஸ்கூல் போயிடுமா ஆனுவாங்க. அம்மாவும் சமைச்சு கொடுத்துட்டு அம்மாவும் வெளியில் வந்துடுவாங்க. அம்மாலாம் அவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றப்பெல்லாம் அம்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தனியாக ஒரு மரத்துக்கல்ல போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுப்பாங்க ஃப்ரெண்டுங்க கூட. சரி, உங்க அப்பா உங்க வீட்டில் இருக்க மாட்டாரா? அப்பா வந்து வேலைக்கு போயிடுவாரு. சரி, அப்பா வேலைக்கு போயிட்டு வருவாரு. மச்சான் தானே அப்பாவுக்கு. அப்பாவுக்கு தெரியும். 5வது படிக்கிறப்ப குடிப்பாரு. அப்புறமா உங்களுக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க? தம்பி இருக்கான். ஓ, அக்கா தங்கச்சி இல்ல? சரிம்மா, சொல்லுங்க. நான் 10th முடிச்சுட்டேன். 10th முடிச்சுட்டு தம்பியும் 10th முடிச்சுட்டான். அப்பவும் என்ன 10th முடிச்சதுக்கு அப்புறமே சொந்தக்காரங்க 2வது தரமா கேட்டு வந்தாங்க. சரி, இப்போவே நம்ம பொண்ணு படிப்பு முடிச்சாலே இப்போவே 2வது தரமா கேட்டு வராங்களே, உன்னை இருக்கிற ஏஜுக்கெல்லாம் அவளை வயசுல ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்ட்டு அம்மா வந்து பூந்தமல்லிக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படி 2ஆம் தரமா கேட்டு வந்தாங்க? என்கிட்ட வசதி இல்லை. அப்பா என்ன வேலை செய்யறாரு? ரைஸ் மில்ல நெல் அரைப்பாரு. அம்மா வேலைக்கு போறாங்களா? அம்மா வீட்டில் இருப்பாங்க. அப்போ படிக்கிறப்போ வேலைக்கு போகலாம். வீட்டில் தான் வந்து நாங்கள் எங்களுக்கு ரெடி பண்ணி சாப்பாடுலாம் கட்டி நான் டியூஷன் போயிட்டு வருவேன். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். நல்லா படிப்பீங்களா நீங்க? படிப்பேன். சரிம்மா, சொல்லுங்க. முடிச்சுட்டு பூந்தமல்லிக்கு வந்துட்டோம். நல்லா ஒரு வசதியாக இருந்தோம். அழகா ஒரு சீட்டி போட்டு ஒரு வீட்டு மனை வாங்கிட்டோம் படூர் கிராமத்தில். வீட்டு மனை வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சீட்டி போட்டு மறுபடியும் சீட்டி போட்டாங்க. அம்மா முடிச்சுட்டு உடனே அம்மாவும் வேலைக்கு போனாங்க, நானும் வேலைக்கு போனேன், தம்பியும் வேலைக்கு போனான், அப்பாவும் வேலைக்கு போய் நல்ல ஒரு இதுல இருந்தோம் நாங்கள். அவங்க வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துருந்தாங்க. ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு பொண்ணு அழகா இருக்கான்ட்டு அவங்க வந்து எங்கள் அம்மா கிட்ட பொண்ணு கேட்டாங்க. உங்க அம்மாவோட சித்தப்பா பையன்? ஆமா, அம்மாவோட உங்க புருஷன்? புருஷன். பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு கேட்டதுக்கப்புறம் அம்மா என்னம்மா அப்பவே குடிப்பாரம்மா, இப்போ அந்த வயசுல குடிச்சாரு, இந்த வயசான காலத்தை ஒன்னதானமா குடிச்சிட்டு இருப்பாரு அவரு, வேணாமா எனக்கு விருப்பம் தேவையே இல்லை, கல்யாணம் நிறுத்திடு அப்படின்னு சொன்னேன். சரி வரட்டமா, சும்மா வந்து பாத்துட்டு போறாங்க, நான் என்ன கொடுத்துடுவேனா, என் பொண்ணை நான் பழத்துல தள்ளி விட்டுருவேனா? சரி, உங்க அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க. வந்தாங்க, வந்து கையோட ஒப்பு தமிழை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அது எப்படி அம்மா ஒத்துண்டாங்க? அம்மாவையே அடிச்சுட்டாங்க மேடம். அவங்க வந்து ஒண்டியில வரதுக்குள்ள செம பந்தாவும் வந்தாங்க. சொத்து சொகணும் அவங்களுக்கு நல்லா வசதியா தான் இருக்காங்க.
எல்லாமே வசதி இருக்கிறதுக்குள்ள அம்மா வய அடிச்சிட்டாங்க. நல்ல நகையை வந்தாவோ வந்தாங்க. ம். அவங்க வந்து உங்க அப்பா என்ன சொன்னாரு அதுக்கு? அப்பாவுக்கு விருப்பமே இல்லை. அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. தம்பிக்கு அந்த வயசு பத்தல அவனுக்கு. ம். தம்பியை வேணாம் சொன்னான். அம்மா வேணாமா, அவரு நம்ம வீட்டிலே குடிச்சிருந்தாரு, இது தேவையை ஒத்துப்பட்டு வராதுமா நம்ம அக்காவுக்கு, அவளுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு. ஆனால் தம்பியும் எடுத்து சொன்னான். அப்பா சொன்னாரு எப்படியாச்சும் போ வந்துட்டு அவர் வெளியில் வந்துட்டாரு. உப்பு தமிழ் மாத்துறப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா மாற்றலை. எங்கள் பெரியப்பான்னு ஆந்திராவில் இருக்காரு, அவரையே வந்து இவங்க தான் கூட்டு வந்தாங்க. இவங்க இருக்காங்களா, எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவங்க தான் கூட்டு வந்தாங்க. அப்ப கட்டாயப்படுத்தி உங்க அப்பா அம்மாவையும் கட்டாயப்படுத்தி தான் அந்த கல்யாணம் முடிச்சாங்க. உப்பு தமிழ் ஆனதுக்கு அப்புறம் நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க மேடம். ஆர்னி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். இவர் குடிச்சிட்டு பக்கத்துல வந்து செல்லை எடுத்து கொடுக்குறாரு. இந்த செல்லு என்கிட்ட பேசு, நீ வச்சுக்கோ இந்த செல்லைன்ட்டு. அம்மா அப்போ உடனே எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சுட்டா, அம்மா தேவையே இல்லைம்மா, ஒத்துப்பட்டு வராதுமா இது, இப்போவே செல்லை எடுத்து குடிச்சிட்டு பக்கத்துல வராருமா, எனக்கு பயமா இருக்குதுமா, கிருஷ்ணாவை ஊற்றி செத்துருவோமா, எனக்கு வேணாம், நான் வேலைக்கு போய் நம்ம ஒன்றும் கொஞ்சம் சம்பாதிச்சு நம்ம ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருப்போம்மா நம்ம லைஃப்ல தேவையில்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அம்மாவும் என்ன பண்ணாங்க, ஃபோன் அடிச்சாங்க, என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை நிறுத்திடுங்க அண்டு. விருப்பம் இல்லாத நிறுத்திடுங்கன்னு சொல்றாங்கன்ட்டு உடனே அவங்க பைக் எடுத்துன்னு வந்துட்டாங்க மேடம். இப்போ எங்க வீட்டுக்கு படூர் கிராமம் இருக்குல்ல, அங்கேயே பைக் எடுத்துன்னு வந்துட்டாங்க. பைக் எடுத்துன்னு வந்து உன் பொண்ணை உப்பு தமிழ் படின்னு போனோம். உடனே கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு, எலக்ட்ரிஷியன் வேலை, அப்படி இப்படி சொல்லி எங்க அம்மா கை சவிச்சுட்டாங்க. உங்க 2 பேருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசமா? இப்போ 21, அவருக்கு 37. 16 வயசு வித்தியாசம். ஆனால் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் எதுவுமே சாமான் சேர்த்து நகை எதுவுமே தேவையில்லாம் சொல்லிட்டாங்க. தேவையில்லாம் சொன்னதுக்கப்புறம் போன அதான் பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டாங்களே, பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டாங்கன்ட்டு அந்த ஒரு தைரியத்தில் கல்யாணம் நிறுத்த மாட்டா, ஏன்னா நாங்கள் ஏழைப்பட்டவங்க மான மரியாதை போயிடுன்ட்டு இவ கல்யாணம் எப்படி நிறுத்துவான்றதுக்காக என்ன நகை போடு, அது போடு, இதை போடு, சாமான் செட்டு, ஒரு பித்தளை பக்கெட்டி, அண்டா எல்லாமே வேணும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல, பொண்ணை கொடுத்தா போதும்னு சொன்னவங்க எல்லாமே பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா கேட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா எல்லாமே செஞ்சாங்க மேடம், ஒன்று குறவு இல்லை. எல்லாமே என்னென்ன பொண்ணுக்கு செய்யணுமோன்ற கடமையில் எல்லாமே செஞ்சாங்க, ஒன்று விடாத செஞ்சாங்க. சரிம்மா. அதான் எனக்கு கல்யாணம் அன்னைக்கு கல்யாணத்துக்கு போனப்போ எல்லாரும் வந்து சிரிச்சுட்டு போகிறாங்க மேடம். ஏன்? அப்பா மாதிரி இருக்கிறா, அவ்வளோ எத்தனை போய் கொடுத்துட்டாளான்ட்டு. என்ன கொடுமை இது. சில பேர் வந்து என்ன ரொம்ப பிடிச்சவங்க வந்து சைலண்டா போயிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமாயி பிடிச்சு போயிட்டாங்க. சில பேர் வந்து சின்ன பசங்க வந்து சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணை நான் என்ன சொல்லி சமாதானம் பண்ணுவேன்? அப்புறம் காலையில் வந்து நான் தாலி கட்டுற நேரத்தில் ஒரு ஃபோட்டோக்காரில் வந்துருந்தாங்களா, கேமரா ஃபோட்டோலாம் எடுப்பாங்கள்ல, அவரு வந்து ஃபோட்டோ பிடிக்கிறப்ப அவங்க அக்கா வந்து குறுக்க வந்துட்டாங்க. அக்காவை குறுக்க வந்துருக்கு. ஃபோட்டோக்காரன் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஃபோட்டோ பிடிக்கணும் தான் சொன்னாங்க. ஃபோட்டோக்கார வேலை அவங்களோட வேலை, அந்த வேலை தானே, கொஞ்சம் தள்ளி வாங்க, ஃபோட்டோ நல்லா ஓயணும்ட்டு சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, கோவத்தில் எங்கள் அக்காவை தள்ளி வாங்க சொல்றதுக்கு நீ யாரு, ஃபோட்டோக்கார மேலே சண்டை போட்டாங்க. அவங்க புருஷன் புருஷன் ஆனாலும் அப்போ குடியில இருந்தாரு. கல்யாணத்தன்னைக்கும் தாலி கட்டுற நேரத்துல ஒரு ட்ரிங்க்ஸ்ல இருந்தார் மேடம். அது நான் அவங்க அக்கா கிட்ட கேட்டதுக்கு, நான் இதெல்லாம் செகஞ்சதுதான், ஃப்ரெண்டுங்க கட்டாயப்படுத்திருப்பாங்க, அதனால குடிச்சிருப்பாங்க ஆனா சொல்றாங்க. எப்படி சொல்ல, ஃபர்ஸ்ட் நைட்ல குடிச்சிட்டு இருந்தார் மேடம். குடிச்சிட்டு எல்லாரும் என்ன அப்படியே என்னவோ பெரிய பந்தாவா என்ன மேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க தம்பி ரூமுக்கு. ஆனா அவர் நல்லா இருந்தது தானே மேடம், அதெல்லாம் இது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவர் குடிச்சிட்டு எனக்கு விருப்பமே இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அன்றைக்கி நைட் நான் அந்த ரூம் உள்ள போகிறேன், குடிச்சிட்டு அப்படியே நாத்தம், சிகரெட்டும் பிடிப்பாரு, குடிச்சிட்டு இருந்தார், அப்படியே படுத்து இருந்தார் பாரு. பத்து போதையில் அந்த பல்லு அவருக்கு வந்து எப்படி சொல்ல செட்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பல்ல. ஓ, பல் செட்டு போட்டிருக்காரா? பல்லு கிடையாதா? பல்லு கிடையாது, பல்லுலாம் அப்படியே வெளியில வந்துச்சு. நான் என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கேன், ஒரு குச்சி ஏத்தனை இது பண்ண அப்படியே அந்த ரூமுக்குள்ள சின்ன ஒரு ரூம், மொட்டை மாடியில 3வது மாடியில எங்களுக்குன்னு தனியா விட்டாங்க அந்த ரூமை. அந்த ரூம்ல தான் இது பண்ணாங்க. அப்படியே கதிரியா இருந்தேன் மேடம். அதை பார்த்த உடனே
ஒரு பள்ளியாவது எதுவுமே கட்டிட்டாங்களா, எல்லாமே செட் பண்ணி தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்பவே நினைச்சேன் மேடம் ஏதாச்சும் பண்ணிக்கணும், தூக்கு போட்டுக்கணும்ட்டு தான், எதோ இருந்தாலும் வாழ்ந்து காமிக்கணும்ட்டு தான் இன்னி வரைக்கும் நான் இந்த ஸ்டூடெண்ட் தேடி வந்திருக்கேன். சரிம்மா அமலு, என்ன நடந்தது? எப்போ அவர்கிட்ட பிரிஞ்சு வந்தீங்க? அப்புறம் அந்த பல்ல பார்த்து நான் அப்படியே கதறி கதறி அந்த ரூம் உள்ள அழுதேன். 5 நாளும் நான் ஒதுங்கி தான் இருந்தேன், எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. அப்புறம் அவங்க அக்கா தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி கல்யாணம் பண்ணது எதுக்குக்கா, ஒரு பொண்ணாட்டியோட ஊருக்குள்ள அவ எதுவுமே எனக்கு தரல. ஆனா அவங்க அக்கா கிட்ட கேட்டாங்க, அவங்க அக்கா உடனே வந்தாங்க. எங்க அம்மாங்களும் வந்திருந்தாங்க, எங்க அம்மா வந்திருந்தாங்க. கேட்டாங்க, எங்க அம்மா பிடிச்சின்னு அசிங்க அசிங்கமா கேக்குறாங்க மேடம். ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சோம். உன் பொண்ணு என்ன இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்றாமே என் தம்பி கிட்ட. அவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் கேக்குறாங்க. அவங்க எல்லாம் எப்படி தப்பா பேசுவாங்க மேடம், அப்படியே அடிக்கிற அளவுக்கு பேசுவாங்க மேடம் எல்லாருமே. மாமியார் மாமனார் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க எப்படி நடந்துப்பாங்க உங்ககிட்ட? அவங்களும் அந்த மாதிரி தான். ஏன்னா புள்ள பக்கம் தான் தப்பு இருக்கு. புள்ளைய விட்டு கொடுப்பாங்களா மேடம்? இருந்தாலும் புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரே புள்ள தானா அவரு? 3 புள்ள 3 பொண்ணு. சரி, அதுக்கப்புறம் எப்போ அங்கேருந்து வந்தீங்க நீங்க? பேச ஆரம்பிச்சோம், நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன் மேடம் அங்கிருந்து. சரி, அப்போ கல்யாணம் ஆகி 6 நாள்லயே? வாங்கம்மா உட்காருங்க. ஐயா உட்காருங்க. நான் கோச்சிட்டு வந்து பல்லாவது ஹாஸ்பிட்டல். அம்மா நான் வீட்டுக்கு என் தம்பியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பா. ஆனாலும் என் மனசு கஷ்டப்பட ஆரம்பிச்சு. எனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் நான் அப்பா அம்மா வீட்டுக்கு போகாம வீட்டுல சொல்லாம வேற இடத்துக்கு ஹாஸ்டலுக்கு போயிட்டேன், பல்லாவது ஹாஸ்டல். சரி, போயிட்டு வந்தேன். சரி, எங்க அப்பா அம்மா மேல எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. அம்மா அப்பாவை ஏதாச்சும் அவங்க பண்ணிடுவாங்களோ, இல்ல நம்ம தம்பியை ஏதாச்சும் பண்ணிப்பாங்களோ, அசிங்கத்துக்கு பார்த்து. அது கிராமம், 1000 சொல்லும் தானே. சரி, அதை அவங்க ஏதாச்சும் பண்ணிக்க போறாங்க அந்த பயத்துக்காக தம்பிக்கு போன் அடிச்சேன். தம்பி எடுக்கல. அப்பாவோட ஓனருக்கு போன் அடிச்சு இது மாதிரி இருக்கிற இடத்த சொன்னோம். தம்பி வந்தான். தம்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற மேடம் எல்லாம் திட்டினாங்க. ஏன்பா உங்களுக்கு அறிவே இல்லையப்பா, இது மாதிரி கொடுத்தீங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுனாக்கா அப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம், நாங்க உங்களை நம்பி இன்னைக்கு அனுப்புறோம், மறுபடியும் அவர்கிட்ட கூட்டு போய் விடாதீங்க, உங்க வீட்லயே வச்சுக்கோங்க சொன்னாங்க. மறுபடியும் என்ன சமாதானம் பண்ணி கூட்டு போய் விட்டுட்டாங்க அந்த பள்ளத்துல. உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டீங்களா இந்த பொண்ணை இப்படி குடுக்கலாமான்னு? அவர் ஒத்துட்டாரா? நான் சொன்னார் மேடம். அப்புறம் ஏன் அப்படி பண்ணீங்க? நான் பண்ணிட்டேன் மேடம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது மேடம், என்ன நல்லா பண்ணிட்டேன் மேடம். உங்களுக்கு இஷ்டம் இருக்குல்ல, நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல, ஏன் அப்படி ஒத்துட்டீங்க? அது எப்படிங்க விடுவீங்க? உங்க பொண்ணோட வாழ்க்கை இல்லைங்க. அவங்க பாப்பா சொல்லிச்சு, நீங்க வந்து கல்யாணம் பேசும்போது தட்டு மாத்தும் போது எங்க அப்பா வெளியே போயிட்டாருன்னு. தெரியாது, நீங்க அப்படி பொறுப்பு இல்லாம வெளியே போனதுனால தானே இந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு மேடம். நான் என்ன தானே கொடுத்தேன் ஏத்துக்க முடியும், என் பொண்ணுக்கு வாழ்க்கை வரணும் மேடம். என் பொண்ணு என்ன ஏமாத்திட்டாங்க, என்ன நான் நம்பிட்டு செத்துவா நான் படாத கஷ்டம்லாம் பட்டுருக்கிறேன் மேடம். அவங்களாட்ட ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி அப்புறம் மேடம் வந்தாங்க. உன் பொண்ணு ஒரு நாள் கூட வாயில என்னால படுக்கல. ஆனால் அக்கா தங்கச்சி எல்லாரும் கூப்பிட்டு கண்ணாடியெல்லாம் மூடிடுவாங்க மேடம். டவுன் ஏரியாவில் திருவள்ளூர் பக்கத்தில் நாட்டு பாருன்னா எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. அவங்க வந்து யாரும் வர மாட்டாங்க. அக்கா தங்கச்சி அழந்து எங்களை வந்து அப்படி பேசுவாங்க. இப்போ உங்களால தைரியமாக பேசுகிறேன், அவங்களால பேச முடியாது மேடம். அப்படி பேசுவாங்க அக்கா தங்கச்சி எல்லாம் அப்படி பேசுவாங்க. அங்கே நாங்கள் பேசுனது இந்த பொண்ணு நம்ம அம்மா ஒன்றும் புத்தி மத்திய சொல்லி இங்கே விட்டு போயிடும் போது அம்மா பார்த்தோம் நம்ம இங்கே அம்மா இருக்கிறப்ப நம்ம செத்துன்னு தானின்னு வந்துட்டேன். அப்போதான் அந்த ஹாஸ்டல் போயிட்டு இருந்து மேடம். அப்போதான் அப்போ என்ன சொல்லிட்டேன்னா, ஆத்தா பொண்ணு நல்லா ஓடி போயிடறாளுக்கோ. என் பொண்ணு ஓடி போயிருந்தா இப்போ 3 வருஷமா இருக்குது மேடம். என் பொண்ணு என் கூட எங்க கூட தான். என் பொண்ணு தப்பான பொண்ணு வந்து இங்கே 5 நிமிஷத்துல போயிட்டு விட்டுறேன் மேடம். நீங்க எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர்ல கேட்டு பாருங்க, எல்லாம் 4 பேர் அமைங்க. பொண்ணு தப்பான பொண்ணு கிடையாது, நான் பெத்த பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்ல. என் பொண்ணு அது போல இருந்து தான் இஷ்டப்பட்டிருப்பேன் மேடம். போயிட்டோம் மேடம், நான் இன்னைக்கு வந்து உங்களான்னு சொல்லியிருப்பேன். என் பொண்ணு ஓடி பேசி மேடம் போட்டோம், நல்ல வாழ்க்கை தேடிச்சுன்னு சொல்லியிருப்பேன். அது போல பொண்ணே கிடையாது மேடம். நானும் அப்படி கிடையாது, எங்க வீட்டுக்காரர் அப்படி இருந்தா கூட நான் குடும்பத்தை நல்ல இவ்வளோ நல்ல குடும்பமா தெரியல மேடம். ஏமா இப்படி மேடம் நாங்க இன்னைக்கு இந்த மகளிர்ல போனோம். மகளிர்ல நான் பெண் குழந்தைக்கு வந்து கல்யாணம் மட்டும் இல்ல வாழ்க்கை மேடம். எனக்கு வேற என்னென்ன இருக்கு, படிக்க வச்சிருக்கலாமே. எங்க அக்கா தங்கச்சி நல்லா வாழ்க்கைத்தாங்க மேடம். அழகா ஒரு 2 பிள்ளை பத்திருக்கீங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வாழ்க்கை தள்ளிட்டு மேடம். நாங்க என் பொண்ணுதான் தள்ளிட்டு மேடம். ஏன் இப்படி பண்ணீங்க? அங்க புள்ள மேல தப்பு இருக்கிறதுனால என்ன எப்ப பார்த்தாலும் கதை ஒண்ணு சாத்திடுவாங்க. பெரிய அவங்க பணக்கார நினைப்பு கதை ஒண்ணு சாத்திட்டு அடிக்க ஒரு எங்க அம்மா எங்க அப்பா கூட வச்சிருக்காங்க மேடம். எங்களை எங்க பையனை அடிச்சிருக்காங்க. எங்க பையனை அடிச்சிருக்காங்க. மருமகர் வந்து என் பையனை அடிச்சிருக்கிறான்.
எங்க வீட்டுக்காரங்க பாத்துருக்காங்க மேடம். எங்க அப்பா அடிச்சிருக்காங்க மேடம். எங்க ஊர்ல குடிபோதையில அடிச்சிருக்காங்க. எங்க ஊர்க்காரங்க தடுத்திருக்காங்க. ரெண்டாவது மறு வராங்களே மேடம், அப்போ எங்களை அடிச்சிருக்கிறோம். அப்போ ஊர் ஜனமா பொண்ணு இப்படி தள்ளிட்டேன்னு எங்களெல்லாம் திட்டினாங்க. சொந்தம் அப்போ உங்க மருமகனுக்கு என்ன பிரச்சனை வந்து தண்ணி அடிக்கிறதா? அதுக்கு முன்ன தண்ணி அடிப்பான் மேடம். எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து ஒரு 4 வருஷமா ஆந்திராவுக்கு வந்துட்டோம். தெரிஞ்சுட்டே பொண்ணை கொடுத்துட்டேன். அவன் திருந்துட்டான். கவர்மெண்ட் வேலை கடிச்சிச்சு. உன் பொண்ணு நல்லா இருப்பா, உங்க பையனுக்கு தேவையில்ல. உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இப்படிதான் மேடம். அவரு எதுவுமே திறமையில எப்படி இருக்கீங்க? அவரு நீங்க அதுல பேச மாட்டேங்கிறீங்க? நான் எதுவும் பேச மாட்டேன் மேடம். எல்லாம் பார்த்ததெல்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படியே தான் மேடம். அவரு எதுக்குமே நீ உன் வேலைக்கு போவா, வத்த கூட வர மாட்டேன்டாரு மேடம். அதுதான் விருப்பமே இல்லையே மேடம். அப்புறம் வரவே மாட்டேன்டாரு மேடம். இல்ல, அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் கல்யாணம் நடத்துறதுக்கு ஒத்துன்னு இருக்க கூடாதுல்ல, அவரு ஒத்துக்கிட்டு இருக்க கூடாது. எங்க அம்மா வாயை அடிச்சுட்டாங்களே, அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. எப்பவுமே நீங்க 2 பேரும் கலந்து பேசிதானே முடிவு எடுத்திருக்கணும். பண்ணிட்டாங்க மேடம். எப்பவுமே ஒரு குடும்பம்னா புருஷனும் பொண்டாட்டியும் வந்து கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுக்கணும். ஒருத்தர் தனியா முடிவு எடுத்தா இந்த மாதிரிதான் ஆகும். அது புருஷனானாலும் சரி, பொண்டாட்டி ஆனாலும் சரி. அப்புறம் சரி, குழந்தை மாசம் ஆயிடுச்சு மேடம். நாங்க செய்யறதெல்லாம் செய்யலையே. நம்ம குழந்தைக்கு ஒரு பொண்ணு செய்யறது 4 பேர் வந்து ஆசிரமம் பண்ணிப்போனா. அப்புறம் என் தங்கச்சி மட்டும் வந்து ஒரு 5ஆம் மாசம் 9ஆம் மாசம் தான். முன்னாடி எண்ணெய்க்கு திறக்கலாம் நம்ம ஜல கழிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் என் தங்கச்சி நீ வேலைக்கு போயிரு, எப்ப இடுக்கணும் போருமோ எப்ப போருமோ குழந்தை. அவன் என் தங்கச்சிட்டு பேசியிருந்தா. ஒரு நிமிஷமா, மாசமா இருந்தப்போ சொல்றாங்க உங்க குழந்தைக்கு எவ்வளவு வயசாச்சுமா? அப்போ 2 வயசு ஆகுது. 2 வயசாச்சு. அப்போ 1 வருஷத்துல குழந்தை பெத்துட்ட. ஆமா. சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் கூட இருந்து ஒன்னா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா? அப்புறம் சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இல்ல, ஒரு 5 நாள் மட்டும் அவர் கூட வந்தேன். அந்த தலை டேட்டு மேடம், அந்த மாசம் தலை குச்சில இன்னொரு டேட் வருது. அந்த டேட்டு நினைச்சு அப்பதான் சண்டை தான் மேடம். அப்போ 5 மாசம் இருக்குது சண்டே. சண்டை எதுக்காக சண்டை? ஒரே குடி. மாமியார் மாமனா பார்க்க மாட்டாங்க. ஓரத்தி நாத்தடம் நல்லா வசதி தான் மேடம். யாருமே ஒரு ஆளு கூட ஒரு மருமகளாச்சு அவங்க கூட இருக்காங்க கேட்டு பாருங்க மேடம். உனக்கு வந்து புருஷன் தான் பிரச்சனையா இல்ல அவங்க குடும்பம் பிரச்சனை? அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் மேடம். சமாதானம் சரி, நம்மளுக்கு ஆயா தாத்தா இருக்கா நம்ம பக்கம். ஆனா நான் குடும்பம் நடத்திருப்பேன். ஆயா தாத்தாவும் அந்த மாதிரி இருக்காங்க, இவரும் அந்த மாதிரி இருக்காங்க. குழந்தை பிறந்து 5ஆம் மாசம் கூட்டின்னு போறப்போ குழந்தை துணி பாத்ரூம்ல அழிச்சப்போ நீச்சு நாத்தடிக்குதுன்னு சொல்றாங்க மேடம். அவங்க 6 குழந்தை பெத்தெடுத்த 6 குழந்தை பெத்தெடுத்தாங்கல்ல. அப்ப அவங்க குழந்தைங்க நீச்சு நாத்தடிக்கலையா? என் குழந்தை துணி தான் நீச்சு நாத்த. பெண் குழந்தையா உங்களுக்கு? சரி, இப்ப வந்து உங்க வீட்டுல உங்க புருஷனும் சரியில்லை, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உங்கள்ட்ட பாசமா இருக்கல சொல்றீங்க. இத்தனைக்கும் தாய் மாமன் தான். தாய் மாமன் வேலை செய்யலன்றாங்க மேடம். மாசமா இருப்போ நான் வாந்தி எடுப்புனா அவர் குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுப்பாரு மேடம். பெட்டு கீழே அப்படியே பத்துனதே வாந்தி எடுப்பாரு. அந்த வாந்தியை வாருவேன், நாத்து தாங்க முடியாது, அப்படியே ட்ரிங்க்ஸ் நாத்தமா இருக்கும் அது. அந்த வாந்தியை வாருவேனா இல்ல நான் வாந்தி எடுப்பேனா மேடம். எதுவுமே சாப்பிட முடியாது என்னால. எது சாப்பிட்டாலும் வாந்தி 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 அப்படியே சோடி பத்துப்பேன். உடனே இந்த அம்மா வந்து பிரச்சனை ஆரம்பிப்பாங்க. ஒரு வேலை செய்யல, எந்நேரமா பெட்டு மேல போய் ஏறிக்கிறா. பெரிய பணக்கார நினைப்பு, பெட்டு மேல ஏறிப்பாங்க. எனக்கு கல்யாணம் பண்ற இதுவே அப்படியே அழுவோம் மேடம். அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். அம்மா அப்பா வந்து என் காலில் அப்பா இல்லை, அம்மா வந்து காலில் உயிராங்கட்ட. நான் தான் உனக்கு பிரச்சனை வந்தாலும் அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது நீ சொன்னீங்களாமா? சொன்னேன் மேடம். நம்ம பொண்ணு 4 பேர் வந்து இப்போ கூட கேட்குறாங்க மேடம், உன் பொண்ணை ரொம்ப வீட்டில் வச்சுக்கிற, நீ செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சுக்கிறேன் பொண்ணு. அவன் செத்தாலும் சாவணும், அவனா தான் வாழணும். அந்த காலம் எல்லாம் போச்சுமா. அது வந்து புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்ந்து வாழறது நான் கிடைக்காது உனக்கு. இல்லம்மா, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழறதுதான் சரி, அப்படிதான் இருக்கணும். ஆனா இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு பண்ணறது பட்சத்துல பொண்ணு வீட்டுக்கு வந்துதானே சொல்லுவா, உங்க கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவா கஷ்டத்தை? கொடுத்துட்டு மேடம் இப்போ ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் பெரிய உடனே ஆபரேஷன் பண்ணாங்க மேடம். கொஞ்சம் காது கேட்டுங்க, ஆபரேஷன் பண்ணணும் அன்னைக்கு அவங்களுக்கு போன் பண்ணோம். அப்படின்றவங்க யாரும் இங்க கிடையாது. போனை வச்சிருந்தாங்க 22 யாரும் கிடையாது. ஆபரேஷன் பண்றப்போ வருஷம் ஒரு இல்ல மேடம். நானா சைன் பண்ணி நானா தான் போனேன். நான் எப்படிலாம் அழுதுருப்பேன் தெரியுமா மேடம். நான் அனாதையா போனேன். எல்லாரும் இருந்தோம், சொந்தம் பந்தம் இருந்தோம். நான் ஆபரேஷன் பண்ற தேட்டருக்கு தனியா தான் போனேன். நான் வெளியே ரத்தம் எடுத்து நீ போமாட்டாங்க. தங்கச்சி வீட்டுக்கு பேசி உடனே 6:10 ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. உயிருக்கு ஆபரேஷன். அவர் இருக்கு இல்லையா, அவர் தெரியாது. நாங்க ஆஸ்பத்திரிக்கும் போக தெரியாது. தங்கச்சி வீட்டுக்கு குழந்தை பார்த்துட்டு தான் போயிருக்கிறோம். பையனுக்கு தெரியாது, இவருக்கு தெரியாது. உடனே போனா அவங்க ஆபரேஷன் பண்ணோம். உயிருக்கு ஆபத்து மாட்டாங்க. ஒரு குழந்தை காப்பாற்ற முடியும். பூனை இதுதான் சொல்றேன், என் உயிர் போனால பாரு, இந்த குழந்தைய காப்பாற்றி எங்க அம்மாட்ட கொடுத்துன்னு சொல்லியிருக்கிறேன் மேடம் கிட்ட. அங்கேருந்து குழந்தையெல்லாம் பிறந்து டைலு 10 நாள் ஆச்சு மேடம். ஏசியில் 5 நாள் இருந்து வாடகை மாத்துறாங்க.
அப்போ 2 பேரும் ஆம்பளை மாட்டுக்கு தாத்தா சித்தப்பாவும் தொத்தா வந்தாங்க. வந்து ரொட்டி பாயிட்டிகளோ மேடம், 2 ரொட்டி பாயிட்டி அதை போட்டுட்டு நான் பொண்ணு அப்போ வந்தது ஆன்ட்டு போயிட்டாங்க. ஓ, அப்புறம் வந்து மேடம் யார்கிட்ட பொண்ணா பிறந்தது? எனக்கு எங்க ஐயா தாத்தா மாமியார் மாமனார வந்து பொண்ணா பொண்ணா ஒரு இந்த கையில தொட்டாங்க மேடம், பேச கையில மேடம். அது கேட்டா அப்படி வந்து இப்படி தொட்டுட்டு நான் பொண்ணா பிறந்துச்சுன்ட்டு போயிட்டாங்க. தூக்க கூட இல்லை மேடம். குழந்தைய தூக்கல மேடம். அப்போ போயிட்டாங்க மேடம். போயிட்டாங்களா அவங்க வந்து குழந்தையெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு எங்கள் அக்கா மறுபொழுது ஆட்டோ வச்சுங்கிறான். குழந்தை எவ்வளோ தொலை. சரி, இந்த பொண்ணா பிறந்தது சொன்னது யாரு? உன் பாட்டியா? ஆயா. அவங்க பொண்ணு இல்லையா? அவங்க பொண்ணு, அவங்களுக்கும் 3 பொண்ணு பெத்துச்சிட்டு இருக்காங்களா மேடம்? அவங்க பொண்ணு தானே? அது கேட்டுக்கிறேன், சொல்லுங்க மேடம். பொண்ணு அப்போ வந்து பீஸ் கார்டு தொட்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு வந்தோம் மேடம். 10-12 நாள் ஆச்சு. ஒரு மாதம் தண்ணி கிண்ணி ஊற்றினல நான் போனாதான் மாமி கடையெல்லாம் கட்டினேன் மேடம். நான் வேலைக்கு போயிட்டேன். பார்த்துக்குமா கொஞ்சம் தண்ணி அடுப்பு நான் சாப்பாடாக பண்ணி வச்சிட்டேன். தண்ணி மட்டும் பாப்பா ஊற்றிட்டு பார்த்துக்கு தண்ணி எப்படி மூக்கில் ஏறி போயிடுது. எந்த ஆத்துல போட முடியாது, பேபி ஹாஸ்டல் இட்டுமான்னு சொல்லிட்டேன் மேடம். அப்படியே தம்பி ஒரு 10,000 எடுத்தாந்து கொடுத்து அப்போ நான் தூக்கின்னு ஓடணும். தூக்கினா மூச்செல்லாம் வச்சுட்டாங்க குழந்தைக்கு. ரொம்ப சீரியஸாக இதுமா கண்டிஷன். குழந்தை 24 நாள் 6 டைம் அவளுக்கு வந்து சளி அதிகமா சேர்ந்ததுனால ஃபிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ டாக்டர் எல்லாம் சொன்னாங்க சைன் பண்ணி கொடுத்துருமா, அவ போய்க்கிறது கஷ்டம்தான். நாங்க உடனே அப்படியே நான் சாமி கும்பிடாத, நான் எப்பவுமே கடவுளை தான் நம்பியிருந்தேன். அப்போ அந்த டைம் என் குழந்தைய காப்பாத்துறது ஏசப்பா தான். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி சொல்றாங்க, இவ்வளவு நடந்திருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு என்னதான் ஒரு முடிவு நினைக்கிறீங்க? நான் சொல்லறது ஓகே, உங்களுக்குன்னு ஒரு எங்களை தேடி வரும்போது உங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கும்ல, நம்ம இங்க போனோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நியாயம் கிடைக்கும். நான் சொல்றது வந்து உங்களுக்கு நியாயமா படணும்னு இல்ல, ஆனா நீங்க ஏத்துக்கலாம், அது வேற விஷயம். உங்களுக்கு ஒரு 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 அனுமானம் இருக்கும்ல, இல்ல இது இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு, இதுக்கு முடிவு வந்து இப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்க பொண்ணு நீங்க வளர்த்திருக்கீங்க, அவ வாழ்க்கைக்கு என்ன விட உங்களுக்கு அக்கறை இருக்கும் இல்லையா? சோ உங்களுக்கு நான் உங்கள்ட்ட வரேம்மா, எனக்கு அவரோட அபிப்பிராயம் தெரியணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை மேடம். நான் 2 வாட்டி போய் பார்த்தேன், ஊட்டாண்டு போய் பார்த்தேன். குடிச்சிட்டு பெட் மேல அப்படியே வாந்தி எடுத்துட்டு அப்படியே கோரையாம இருந்தது. அதோட நான் திரும்பி வந்துட்டேன். சரி, இப்போ நீங்க அப்படி கை கழுவ முடியாதே, இல்ல எனக்கு தெரியல மேடம்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க அந்த பொண்ணுக்கு அப்பா, நீங்க சொல்லணும், இதுதாங்க எனக்கு இதுதாங்க வேணும், எனக்கு இது வேணும்னு நீங்க சொல்லுங்க. என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு எங்க பொண்ணு அங்க வாழாது மேடம். அது உங்களுக்கு இஷ்டம் இல்ல, அவரோட வாழறதுல இஷ்டம் இல்ல. எத்தனை செத்துருமா தவிர வாழாது. இல்ல, சாகறது வந்து இங்க அத பத்தி பேசக்கூடாது. நம்ம சாகறதும் பிறக்கிறதும் சாகறதும் நம்ம கையில இல்ல. நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேக்குறேன். உங்க அனுமானத்துல இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கணும், இனிமே அவ என்ன பண்ணணும்? அவள் கையில ஒரு குழந்தை இருக்கு, எது பண்ணினா சரியா இருக்கும்? நம்ம தானே அவளுக்கு எடுத்து சொல்லணும். என்ன பண்ணா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இனிமேல் வந்து அங்க போய் வாழறது கஷ்டம் தான். இனிமேல் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு பண்ணீங்கன்னா அது போகலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க அதை சொல்ல மேடம், நான் ஏதோ கொடுத்துட்டேன் நம்பி நம்ம பொண்ணு நல்லா இருக்கும். தப்பு பண்ணிட்டு மன்னிச்சுக்கிறேன் மேடம். என் பொண்ணு எது இஷ்டப்படுதோ அது நீங்க அப்படி இருக்கணும். நீங்க சொல்லுமா, நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இங்க எங்களை தேடி வந்தீங்கல்ல, எதுக்காக வந்தீங்க? இதுக்கு உங்களுக்கு என்ன முடிவு வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? இது எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரு கூட இனிமே சேர்ந்து வயது எனக்கு கஷ்டம் மேடம். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன கஷ்டப்பட வச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் தனியா பேசணும் மேடம் உங்ககிட்ட. ஐயா அம்மா, நீங்க கொஞ்சம் வெளியா இருக்கீங்களா? நான் நிறைய வருத்தப்பட்டது உண்டு. அப்பா அம்மா வச்சுட்டு பொண்ணுங்களும் பசங்களும் இப்படி பேசுறாங்களேன்னு. இந்த பொண்ணு ரொம்ப நாகரீகமா அப்பா அம்மா வெளியே போக சொன்னான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலீஃபா இருக்கு. சொல்லுமா. அவர் வந்து என்கிட்ட பெட்ரூம்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு மேடம். என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிறாருன்னா? ஒரு தாலி கட்டின பொண்ணாடிக்கிட்ட எப்படி நடந்துமோ தெரிய மாட்டேங்குது. அவருக்கு என்னால ஒரு பொண்ணாட்டியா இருக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஜன்னல் பக்கம் கொம்பை எடுத்துக்கிட்டு திட்டுவாரு. போங்க ஷூ போங்க, ஒரு மாதிரி பேசுவாரு, சைக்கோ மாதிரி பேசுவாரு. தனியா பேசிட்டு இருப்பாரு அவரு. கொம்பை எடுத்து ஒரு மாதிரி ஜன்னல் பக்கம் போங்க
வெட்டிடுவேன். இல்லைன்னா பாத்தீங்கன்னா சாவ வச்சுடுவேன், போங்கடா அப்படி ஒரு யாரும் இல்லாத போது ஜன்னலை பார்த்து பேசிட்டு இருப்பாரா? நைட்ல அந்த மாதிரி பேசுறப்போ நான் அவர் கூட எப்படி மேடம் சேர்ந்து வாழ முடியும்? எனக்கு அப்பா மாதிரி இருக்கிறதுனால நான் அவருக்கு ஒரு மனைவியா என்னால இருக்க முடியல. இந்த குழந்தைய நம்ம என்ன சொல்லி சமாதானம் பண்ணாத சொல்லுங்க. அவ தான் ஓப்பனா சொல்றா. அவ மனசால அவரை ஏத்துக்க முடியல. அவ ஏத்துக்கல. அந்த குழந்தை ஒண்ணு பிறந்ததே தவிர அவ இன்னும் அவரை கணவரை ஏத்துக்கல. அதுதான் இந்த பொண்ணுகிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன்? இல்லம்மா, கல்யாணம் பண்ணிட்ட, குழந்தை பெத்துட்ட, நீ அவர் கூட தான் வாழணும்னு சொல்லறதுக்கு எனக்கு வாய் வரல. ஆனாலும் நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு சமூகத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். அந்த பொண்ணோட புருஷன்கிட்ட பேசி பார்ப்போம். ஏதாவது நல்லது நடக்கிறதுன்னா பார்க்கலாம். உங்க பேரு? ராஜா. ராஜா, இவங்க உங்களுக்கு அக்காவா? அக்கா பொண்ணை தான் கட்டியிருக்கீங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழல, அவதான் எல்லாம் சொல்லிட்டான் ஆரம்பத்துல. எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது எங்க அக்காவுக்கு வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம், இவங்களுக்கு என் மேல விருப்பம் இல்லை. என்னை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்க அம்மா அப்படின்ற மாதிரி இவங்க ஐடியா. அந்த ஒரு ப்ராப்ளம்னாலே கட்சி வரையும் அது பிரச்சனையாகவே முடிஞ்சிச்சு. சரிங்க ராஜா, ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வந்து 35. 35. இந்த பாப்பாக்கு என்ன வயசு? ஒரு 22, 23 இருக்கும். இவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்குல்ல? அவங்களதான் மேடம் ஆளுகிட்ட சொல்லி அம்பிச்சு பொண்ணு கொடுக்குறேன்ற மாதிரி அவங்களதான் எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. யாரு? எங்க அக்கா. மோசம் பண்றாங்க பாரு மேடம், இப்படியேதான் பெருட்டுவாங்க. இல்லைங்க, அப்படியே அத்துருவாங்க. இவரோட அண்ணன் தான் எங்க கிட்ட சொன்னது, எங்க அப்பா கிட்ட. இவருக்கு அண்ணன் இருக்காங்க கிராமத்துல. யாரும் கிடையாது. என்ன சொன்னாங்க? இது மாதிரி சுமதி வந்து பொண்ணு உங்களுக்கு கொடுக்குறாங்களாம். என்ன சொல்றீங்க? அப்படி சொன்னாங்களா? இவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு எங்க அப்பா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி பொண்ணை கெட்டிக்கிறதுக்கு தட்ட மாத்தினீங்கன்னு. அவங்க அண்ணன் வந்து உயிரோட தான் இருக்காரு. போய் பேசுறாங்க, போய் அதிகமா பேசுறாங்க. அப்ப ஊரு ஜனம் இல்லையா மேடம்? சொல்றேன், கல்யாணம் நிறுத்திலாம் போனாங்கல்ல, நிறுத்திட வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு பைக், நீ உங்க அம்மா எதுக்கு பைக்ல வந்தீங்க? பைக்ல வந்து கேட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு, அது வந்துச்சு. நீங்க என்ன வேலை பண்ணீங்க? எலக்ட்ரிஷியன் மேம். நான் வந்து டிவிஎஸ்ல இருந்தேன், ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல இருந்தேன். அது கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ டெம்பரரியா லோக்கல்ல. அது என்ன கவர்மெண்ட் ஜாப்னு போய் சொல்லியிருக்கீங்க? கவர்மெண்ட் ஜாப் போய் சொல்லல மேடம். 6500 பணம் கட்டியிருக்கு. ஈபில் ஆறுமுகம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு ட்ரோலூர்ல. அவரே தான் வந்து சொன்னாரு, இது ஈபில் ஆள் எடுக்கிறாங்க மின்ட்டில், பணம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 6500 அவரே வாங்கிட்டு போயிருக்கு. கட்டிட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. கிடைச்சிருச்சுன்னு எப்படி மேடம் சொல்லுவாங்க? பணம் கட்டி இருக்கு வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லி, இதுவரை நான் சொல்லி அம்மா சொன்னாங்க, அம்மா சொல்லியிருக்காங்க மேடம். 2 பேருமே சொன்னாங்க. நீங்க தண்ணி அடிப்பீங்களா? நான் சாப்பிடுவேன், டெய்லி தான் சாப்பிடுவேன். நீங்க தண்ணி அடிச்சு வாந்தி எடுப்பீங்க, அந்த பொண்ணு கிளீன் பண்ணணும்னு சொல்லுறது. அதெல்லாம் போய் மேடம். சத்தியம் பண்றியா? ஒரே ஒரு நாள் வந்து பல்லுங்களை ஒட்டி வச்சு மேடம், என் பொண்ணு என் தாடி ஆத்துட்டாங்க மேடம். பல்லுங்களை ஒட்டி வச்சுட்டு நைட் ஃபர்ஸ்ட் நைட்டே ஊந்துச்சு மேடம். பல்லுக்கு பாருங்க மேடம். அந்த ஒரு பொய் சொல்லு மேடம், சொல்லு மேடம். என் வயிறு தம்பி நாளைக்கு அவன் என் வயிறு என்னாச்சு? உங்க பல்லு என்னாச்சு? அடிபட்டுச்சு மேல இருந்து கீழே. அது நீங்க சொல்லலையா அவங்கள்ட்ட? ஓட்டிட்டாங்க, ஓட்டமல்ல ஓட்டிட்டாங்க. அன்னைக்கே கூட நான் பல்லு இல்லாம தான் போனேன். இல்ல மேடம், பொண்ணு பாக்கும்போதே அப்படிதான் பண்ணுங்க. உண்மை அது. போய் பேசுறேன் பாரு. அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்துக்கு கிட்ட தான் நான் பல்லு கட்டினேன். போய் போய் என்ன ஒரு விஷயம் சொல்லட்டுமாமா, நீங்க கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா என்ன கவுத்துட்டாங்க மேடம். அவர் அப்படி பண்ணி இருக்க மாட்டாரு. நீங்க வந்து அவரை மட்டும் தப்பு சொன்னா நான் ஒத்துக்க முடியாது. பொண்ணு வாழ்க்கை ஏன்னா நீங்களும் தானே ஏமாந்துருக்கீங்க. என்னது என்ன? சரி, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு வயசு வித்தியாசம், அவருக்கு பல்லு இல்ல, எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அவரை மட்டும் குறை சொல்றீங்க? தெரியாதான் பண்ணிட்டேன் மேடம். சரி, அப்படிதான் ஒரு நல்ல ஒரு பொண்ணை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அது அழகா வச்சுட்டு வாழணும்ல. நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா ராஜா, நீங்க வந்து என்ன வேணா குறை இருக்கலாம், உங்க பல்லு போனது வந்து நான் குறையா சொல்ல மாட்டேன், யாருக்கு வேணா ஆகலாம். அதே மாதிரி பாருமா, பல்லு இல்ல, கண்ணு சரியில்லை, அழகு இல்ல, இருமா, இதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. ஒருத்தரோட குணம் தான் நமக்கு முக்கியம். ஒரு நல்ல புருஷன், அன்பா இருக்கிறது புருஷன், அதுதான் வேணும். உங்களோட இந்த குறையெல்லாம் இல்லாம போயிருக்கும். நீங்க மட்டும் அந்த பொண்ணுட்ட அன்பா நடந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அவ உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. உங்க குடும்பம் வந்து இவ்வளவு அழகா ஒரு நல்ல ஒரு பொண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அப்படிங்களா மேடம்? நான் இவங்கள மாதிரி சத்தியம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் உண்மையா சொல்றேன். மனசாட்சியோட கல்யாணம் ஆனதுல இருந்து என்கிட்ட உண்மையா இருந்துக்குன்னு சொல்லுங்க. அவ எப்படிங்க இருப்பா?
ஒரு விஷயம் சொல்ல கல்யாணம் ஆன 3 நாள் இருங்க மேடம் இருங்க அவளுக்கு வந்து பிடிக்கல பிடிக்கல பிடிக்காம கல்யாணம் அப்ப பண்ணிட்டாங்க வந்து அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் போகும் நான் அந்த எவ்வளவு விட்டு பொண்ணுக்கு. கொடுத்துருக்கேன் கேளுங்க இல்ல, எவ்வளவு விட்டு அவ ரொம்ப கிளியரா சொல்றாளே, நீங்க குடிக்கிறது, உங்களோட கெட்ட பழக்கங்க, ம். நீங்க வந்து பாசமா இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் அவளை டிஸ்டர்ப் பண்ணறது. நீங்க மட்டும் அவள்ட்ட அன்பா இருந்து உங்க குடும்பத்தினர் வந்து அழகா அந்த பொண்ணுட்ட சந்தோஷமா இருந்திருந்தாங்கன்னா அவ உங்க கூட வாழ்ந்திருப்பா. நீங்க அப்படி நடந்துக்கல, அதுதான் பிரச்சனை. உங்களோட கலரோ இல்ல உங்களோட பல்லோ எல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாதுங்க. இதே பொண்ணு நீங்க பாசமா இருந்திருந்தீங்கன்னா இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன், நிச்சயமா வந்திருக்க மாட்டா ராஜா. ஒரு லாஸ்ட் சான்ஸ் அவருக்கு கொடுக்கறதுக்கு, ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? இல்லை மேடம், கண்டிப்பா இல்லை. என்னால இதுக்கு மேலேயும் அடி வாங்கறதுக்கு என்கிட்ட உடம்பும் கிடையாது, அழுவதுக்கு என் உடம்புல கொஞ்சம் தெம்பும் கூட கிடையாது. நம்பிக்கை இல்லம்மா உனக்கு? ஐயோ போங்க மேடம், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். நம்பிக்கையே இல்லையாம்மா? 3 வருஷமா இது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு டைம் ஒரு ஜென்ஸ் ட்ரெஸ் 110 ரூபாய் இருக்கும், அந்த ஒரு ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்துருக்கியாட்டும். பொண்ணாட்டி ஒரு குழந்தைன்னு தேடி வந்து பாத்திருப்பியா? பதில் சொல்லுங்க. என் கூட வந்து ஒரு மாசம் ஒரு 30 நாள் கூட எங்க வீட்டுல இருந்தது கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்க, அதனால நான் வரல. கல்யாணம் ஆகி 2009 ஆச்சு மேடம், 2013 வந்துச்சு. இது வரையும் கரெக்டா 30 நாள் திருவள்ளூர்ல இருந்தேன்னு சொல்லுங்கப்பா. யாரு மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து என் மேலேயும் தப்பு சொல்ல, அவங்க மேலேயும் தப்பு சொல்ல. மெயின் வந்து இவங்க அப்பா அம்மா தப்பு, எங்க அப்பா எங்க அம்மா மேல தப்பு. நீங்களே சொல்றீங்க. அதுதான் உண்மை. உண்மை அதுதான் உண்மை. ஓ ஏன்னா இந்த பிரச்சனை தான் ஒரு ஈஸியா இவங்களாவது தப்பிக்கணும் மேடம். யாரு தப்பிக்கணும்னு இவரு நினைக்கிறீங்க? தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏம்மா? ஏன்னா சரி உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நீ ஒரு வார்த்தை தான் சொல்லிருக்கேன் என்கிட்ட. சரி, ஒரே நிமிஷம். அவர் விருப்பம் இல்ல சொல்லல. நான் கேக்குறது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. ஏன்னா அவருக்கு வயசு ஜாஸ்தி உன்னை விட. ஆமா. உனக்கு அதுதான் அவரை பிடிக்கல, உனக்கு மனசுக்கு ஒத்து போல, நீ சந்தோஷமா இல்ல அவரோட, இல்லையா? இதுக்கு காரணம் அவர் மட்டும் இல்லம்மா, உங்க அம்மா, உங்க அப்பா பேசாம இருந்திருக்காருன்னா அது அவர் பண்ண தப்பு. உங்க அம்மா வந்து கம்பல் பண்ணாங்க, ஃபோர்ஸ் பண்ணாங்க சொல்றதெல்லாம் அவங்க தான் தப்பிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. உங்களை தான் நம்பி அந்த பொண்ணு கழுத்தை நீட்டிட்டா, ஒரு குழந்தையும் பெத்துட்டா. அதுக்கப்புறமும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி அவங்க கூட வாழ்வா? தாலி கட்டின நேரத்துல குடிச்சாரா இல்லை கேளுங்க மேடம். நான் வேலைக்கு போவேன், அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க வந்து எத்தனை பொய் வேணும்னா எப்படி வேணா சொல்லலாம். அவங்க அக்கா தான் சொன்னாங்க, அக்கா கல்யாணத்துக்கு 3 நாள் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு வீட்டுல இருக்கேன். நான் வெளியே போகக்கூடாது சொல்றேன், அந்த மெட்டி மாரி ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா, அதனால அம்மா சொன்னாங்க வெளியெல்லாம் எங்கேயுமே போகக்கூடாது. வீட்டை விட்டு நான் வெளியே போகல. அப்போ என்ன சொல்றது, கல்யாணத்துக்கு அன்னைக்கு நைட்டே குடிச்சு தான் வந்தேன். அவங்களுக்கு காரணம் என்ன தெரியல மேடம், இந்த குடி ஒரு பழக்கம். நான் வந்து நல்லவனா இருந்தாலும் சரி, சரி ஜெயலலிதா எதுக்கு பேசுறாரு சைக்கோ மாதிரி, அது கேளுங்க மேடம். குடிப்பாரு. அது என்னப்பா ஜன்னல்ல எல்லாம் பாத்து பிரச்சனையா இருக்குது மேடம். ஒண்ணு ஜன்னல்ல பாத்து ஏதோ பேசுவீங்க சொல்லுங்க. அலறுவோம் மேடம், அதாவது நைட்ல பயந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அது டெய்லி இல்லை, குவாச்சி ஒரு வாட்டி. சின்ன பொண்ணு அப்படி வச்சு பயந்தா எப்படி மேடம்? குழந்தையான்னு கேக்குறேன். அது நீங்க பாப்பா இப்ப எங்க பாப்பா வர அந்த அளவுக்கு எல்லாம் அலற மாட்டா. அதெல்லாம் ஒரு காரணம் சொல்லுங்க. தூக்கத்துல திடீர்னு அலறதுலாம் ஒரு காரணமா? இல்லம்மா இல்ல. அவளுக்கு 2 விஷயம். ஒண்ணு வந்து மனசுக்கு பிடிக்கல. ஆமா, அதுதான் உண்மை. அதை மட்டும் வச்சுங்களேன், நான் இங்க வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். எல்லாருக்கும் வாழ்க்கை நினைக்கிற மாதிரி எல்லாம் அமையறது கிடையாதுமா. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் வந்தவொடனே நீங்க இந்த பொண்ணுட்ட பாசமா அவ சந்தோஷமா வச்சிட்டு இருக்கீங்களா? மனசாட்சியோட நான் சந்தோஷமா தான் இருந்தேன். நீங்க இருந்தீங்க, அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சிட்டு கண்டிப்பா. இருந்தீங்களா? போய் மேடம். அப்ப ஏன் அவ ஓடி போறா? என்ன பிடிக்கலன்னு அவ வாயாலே என்கிட்ட சொல்லிட்டா, பிடிக்காம கட்டி வச்சுட்டாங்க. சரி, கல்யாணம் ஆகி 3ஆம் நாள் என்ன சொன்னா கேளு. என்ன சொன்னீங்க? அம்மா நான் 1 வருஷம் கூட அதிகமா அவங்க கூட இருக்க மாட்டேன். எல்லாம் போய் மேடம். சத்தியம் பண்ணலாம், இவ்வளவு சத்தியம் அம்மா பண்ணலாம். சொன்ன சத்தியம்னா எதுக்குன்னா குடிச்சிட்டு ஒட்டு போல வந்தா. 3ஆம் நாள் இருங்க, ஃபர்ஸ்ட் நைட் நின்ன, முதல் ராத்திரி நின்ன, குஷ்டு எப்படி எல்லாம் வாந்தி எடுத்து வச்சிருந்தாரு. அப்ப எனக்கு டவுட் வருமா? டவுட் வராதா? உனக்கு இருக்கிற லைஃப்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து அவனா குடிச்சானா அந்த கடவுளுக்கே கண்ணு இருக்காது. சரி உன்ன மாதிரி அதான் நான் தான் ஓப்பனா சொல்லிட்டேன்ல. அவ கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன். அவ ஒத்துக்கிறது ஒத்துக்காம இருக்கிறது அவ கையில இருக்கு. ஆனா நான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன். குடிப்பழக்கத்தை விடுவீங்களா? இந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுப்பீங்களா? கண்டிப்பா மேடம். உங்க வீட்டுல இருக்கிறது அவள்கிட்ட தப்பா நடந்துட்டாங்கன்னா நீங்க கண்டிக்கணும்.
கண்டிப்பா மேடம். உங்களை தேடி உங்களை நம்பி அழகான ஒரு பொண்ணை கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பொண்ணை கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா அவளை பாத்துப்பீங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, பாத்து நம்பலாமா? கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. இல்ல திருப்பி தண்ணி அடிக்கிறது, வாந்தி எடுக்கிறது அதுதானா? அதெல்லாம் இல்ல மேடம். நல்லபடியா கொண்டு போவீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கொண்டு போவேன். சரிம்மா, லாஸ்ட் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அவர் எங்கிட்ட என்ன பதில் சொன்னார் நீ கேட்டுட்டு இருந்தல, உனக்கு அதுக்கு தைரியம் இருக்கு அவர் கூட போறதுக்கு? எனக்கு அது தைரியம் இல்லை மேடம். இனிமே எனக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. இனிமே நான் வாயை வெட்டியா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ஆசைப்படல. போய் 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 அம்மா வீட்டுக்கு தான் வந்துருந்தாட்டும். எனக்கு எதுவுமே கிடைக்கல. எதுவாக இருந்தாலும் நான் இங்கேயே இந்த ஸ்டுடியோலே எல்லாத்தையும் என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணி போனேன் மேடம். உனக்கு என்ன வேணும்? நான் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இப்போ வந்து அம்மா வீட்டில் இருந்தாலும் என் தம்பி இருக்கான், அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும். நான் வாயை வெட்டி எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் என் தம்பிக்கு யாரும் பொண்ணு தரமாட்டாங்க. அதுவும் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் மேடம். அவனும் நல்லா இருக்கணும். என் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. அவங்க நல்லா இருக்கணும். அவங்க மருமகளும் அவங்க குழந்தைங்களும் அவங்க நல்லா இருக்கட்டும். எனக்கு ஒரு ஹாஸ்டல் பஸ் சேர்த்து விட்டுருக்க மேடம். எனக்கு தேவையே இல்லை இந்த வாழ்க்கைலாம். குழந்தை என்னம்மா பண்ண? நான் என் குழந்தைய வச்சுட்டு நான் ஹாஸ்டல்லே இருந்துக்கிறோம். எப்படிம்மா இருப்பேன்? வாழ்க்கை எப்படிம்மா கொண்டு போவேன்? எனக்கு இருக்கு மேடம். நான் சம்பாரிச்சு என் குழந்தைய நான் காப்பாற்றுவேன். இல்லைன்னா என் லைஃப்ல இவ்வளோதான் தலையெழுத்து முடிச்சு போச்சு. ஒருவேளை இவர் இருக்கிற உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனால் நான் சொல்றேன், ஒரு புருஷன் இறந்துட்டா யாருமே குழந்தைய காப்பாற்றுயா? இந்த வார்த்தை அந்த பொண்ணோட வாயிலேருந்து வருதுன்னா இதுக்கு மேல நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் நொந்து போயிருக்கான். நீங்க என்னென்ன பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு பேசணும்னா? எந்த பொண்ணும் அப்படி பேசாது ராஜா. ஆனா இப்ப இந்த பொண்ணு இந்த சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் நம்ம அவளை ஃபோர்ஸ் பண்ணறதுல அர்த்தம் இல்லை. அவள் வாழ்க்கையை கொண்டு போக்கிட்டோம். அவள் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு அந்த குழந்தைக்கு அவளுக்கு பண்ணணுன்னு இல்லை, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணமோ நீங்கள் பண்ணி கொடுங்க. திருமணங்கிறது வந்து சும்மா அறுத்து போட்டுட்டு போக வேண்டிய விஷயம் கிடையாது. ஏதோ ஒத்து வரல சின்ன சின்ன விஷயங்களுக்காக தூக்கி போடுறது உறவும் கிடையாது. அதனால நம்ம இந்த பொண்ணுகிட்ட பேசி பார்த்தோம். அவரோட வயசோ இல்லை அவரோட பல்லோ இவ வந்து அவர் கூட வாழாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமே கிடையாது. அதனால தான் நான் புரிய வச்சு பார்த்தேன். ஆனால் அவளுக்கு வேற நிறைய வருத்தங்கள் இருக்கு. அவரோட பழக்க வழக்கங்கள் அவளால் ஒத்து போக முடியல, குடும்பத்தோட ஒத்து போக முடியல. ரொம்ப முடிவோட சொல்லிட்டா, எனக்கு வந்து புருஷன் இல்லைன்னா, ஒருவேளை புருஷன் இறந்துட்டாருன்னா எப்படி ஒரு பொண்ணு வாழ்வா, அந்த மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறான். இதுக்கு மேலே நம்ம இந்த பொண்ணை கட்டாயப்படுத்த முடியாது. அவள் வாழ்க்கை அவள் கையில் இருக்குது. மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 17 வயசுலேயே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி, விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணி 21 வயசில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு கையில் குழந்தையோடு வந்து நிற்கிறான். இது மாதிரி எத்தனை குடும்பத்தில் நடக்குது. இதுக்கு ஒரு முடிவு வரணும். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடணும். நாளைக்கு இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்